வணக்கம் சார். வணக்கம். ஸோ ரஜினி சாருடைய ஜெயிலர் 2 படம் அதனுடைய ஆடியோ லான்ச் வந்து மலேசியால பிரம்மாண்டமா நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? ஒருவேளை கடைசி படத்துக்கு ஜனநாயகனுக்கு அங்க வச்ச மாதிரி நம்மளும் இப்போன்றதுக்காக பாத்தீங்களா? இதான் பிரச்சனை ஆகி போச்சு. என்னன்னா பட நிறுவனத்துக்கு மலேசியாவில் பெரிய கிராண்டியரா பண்ணணுங்கிற ஆசை இருக்கு. மலேசியாவில் வந்து ஒரு பெரிய பிரபலமான தொழிலதிபர் டத்தோ மாலிக்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் அங்கே வந்து தமிழ் படங்களை வெளியிடுவது. ஆமா, இங்கே ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு அவர் தான் அங்கே சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. அவர் வந்து சமீபத்தில் ரஜினியை சந்தித்து, சார் நீங்கள் மலேசியா வரணும், ஆடியோ லான்ச் அங்கே வைக்கணும் அப்படின்லாம் இன்வைட் பண்ணியிருக்காரு. பட் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் கூட சமீபத்தில் ரஜினி சார் என்ன பண்ணியிருக்கிறாரு, கூப்பிட்டு பட நிறுவனத்துக்கிட்ட, இல்லை சார் வேண்டாம், ஏன்னா இப்போ மலேசியாவில் வந்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச் நடந்திருக்கு, நானும் மலேசியாவில் போய் இந்த ஆடியோ லான்ச்சை வச்சேன்னா ஏதோ விஜயை பிடிக்காம அல்லது விஜய்க்கு போட்டியாக நான் ஒரு வேலையை செய்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் செய்தி பரவிடும், அதை நான் விரும்பலை, அதனால் விட்டுருங்க, இங்கே எங்கேயாவது வச்சுருங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அந்த முயற்சி பாதியிலே நிறுத்தப்பட்டது. ஓகே, இப்போ மலேசியாவில் இல்லை, சென்னையில் தான் இருக்கும். ஆமாம். ஏன்னா கபாலி படம் அங்க எடுத்தாங்க, அதனால அங்க ப்ரமோஷன் அப்படின்லாம் நடந்தது அப்படின்றது கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ இது வச்சாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரியே தான் ரஜினி சாரே நினைச்சிருக்கிறாரு, இது மாதிரிதான் மறுபடியும் பரப்புவாங்க, அப்புறமா காக்கா கழுகு. வெளிநாடுகளில் வந்து நீங்க பண்ணும்போது படக்குழுவுக்கே வந்து பட நிறுவனத்துக்கே ஒரு பெரிய வருமானம் வரும். இப்போ ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பண்ணதுலேயே ஒரு பெரிய வருமானம் வந்து இந்த தயாரிப்பாளருக்கு வந்துச்சு. அவ்வளவு ஸ்டால் உள்ள போட்டாங்க, பெரிய அளவு விளம்பரம், ஸ்பான்சர்ஸ், இது எல்லாமே சீட் கெப்பாசிட்டி அதிகம், சீட்லாம் விற்றாங்க. ஸோ அது மாதிரி ஒரு பெரிய தொகை அவங்களுக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட ஜெயிலர் 2 அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஒரு பெரிய தொகை தயாரிப்பாளருக்கு வரும். அதில் ஒரு தொகையை கூட அவங்க ரஜினி அவர்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் என்னென்னா இந்த அவப்பெயரை நாம் சம்பாதிக்கணுமா, அது தேவையில்லைன்னு அவர் நினைக்கிறாரு. அது சரியான முடிவு தான். ஓகே. அண்ட் இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா விமலுடைய பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி அது வந்து மன்னர் வகைரா படத்துக்காக ஃபினான்ஷியல் கிட்ட வாங்கினது. அது இப்போ ஒரு பெரிய பிளாங்க் செக், ஐ மீன் செக் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஏன் அவர் சிக்கிக்கிட்டே இருக்கிறாரு? ஏதாவது ஒன்றுல சிக்கிற மாதிரியே இருக்குது. உள்ளபடியே இந்த படங்களை தயாரிக்க வருகிற நடிகர்கள் மீது நமக்கு பெரிய பரிதாபம் இருக்கு. ஏன்னா இப்போ அவங்க நடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ விமல் மாதிரி ஒரு நடிகர் வந்து ஒரு 40 லட்சம் 50 லட்சம் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். ஒரு 10 படம் வருஷத்துக்கு நடித்தா கூட ஒரு பெரிய தொகை அவருக்கு மிச்சமாகும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் நாமளே படத்தை தயாரித்தோன்னா நமக்கு பல கோடிகள் லாபம் வருவே அப்படின்னு நினச்சிட்டு பட தயாரிப்பில் இறங்குறாங்க. அங்கே தான் இவங்க மாட்டிக்கிறாங்க. இன்னைக்கு ஏவிஎம் மாதிரி மிகப்பெரிய நிறுவனங்களே படம் எடுக்க முடியாமல் மூடிட்டு போகிறாங்க. ரஜினியே என்ன தெரியுமா பண்ணுவார், அவரை சந்திக்க யாராவது இயக்குனர்கள் போகிறாங்க, உதவி இயக்குனர்கள் அல்லது வருங்கால இயக்குனர்கள் யாராவது போகிறாங்கன்னா அவங்களுக்கு அவர் சொல்கிற அட்வைஸ் என்ன தெரியுமா, படமே எடுக்காதீங்க, நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஆகி பல கோடிகள் சம்பளம் வாங்குற அளவுக்கு நீங்கள் உயர்ந்தால் கூட சொந்த படம் எடுக்காதீங்கன்னு பாரு. ஏன்னா அவர் வாழ்க்கையில் அனுபவிச்சது அது. இப்போ அவருடைய மகள்கள் படம் எடுத்து எவ்வளவு லாஸ் ஆனாங்க, எவ்வளவு கடன் பிரச்சனைங்கிறதெல்லாம் அவர் பார்த்துருக்காரு. அவருடைய படமே வந்து அவர் தயாரிச்சிருக்காரு. அப்போ ரொம்ப ஒரு தாய் உள்ளத்தோட நீங்கள் மாட்டிக்காதீங்க அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணுவார். கிட்டத்தட்ட அதை தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இங்கே பல நடிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கொஞ்ச காலம் நடிக்கிறாங்க, அப்புறம் கொஞ்சம் காசு வந்தோடனே ஏன் நம்மளே படம் எடுத்த என்னன்னு இறங்குறாங்க, அங்கே போய் வசமாக மாட்டிக்கிறாங்க. அப்படி தான் விமல் போய் மாட்டிக்கிட்டார். கடன் வாங்கின இடத்துல திருப்பி கொடுத்து தானே ஆகணும், கட்டாயமாக அதுக்கு ஒரு வட்டி இருக்கும். ஏன்னா இப்போ இங்கே வட்டிக்கு விடுகிற ஒரு நபர் இருக்காருன்னு வைங்களேன், அவரும் சொந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து வட்டிக்கு விடுவாருன்னா விட மாட்டார். அவர் யாருக்கோ பினாமியாக இருப்பார். அவங்க வந்து ஒரு 2 வட்டிக்கு அவர்கிட்ட கொடுப்பாங்க, ஒரு 4 வட்டிக்கு விற்பார், நடுவில் வர்ற 2 அவர் வச்சுப்பார். ஸோ அப்படி ஒரு கணக்கில் தான் பல பேர் இங்கே வட்டிக்கும் விடுறாங்க. அப்போ அவங்களும் பாதிக்கப்பட்டவர்களாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ 4 கோடி கடன் வாங்கிட்டு உங்களால் திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை வரும்பொழுது அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு படத்தை பண்ணி அதுலேருந்து வரதை கொஞ்சம் அடைச்சிட்டு அப்புறம் இன்னொரு படம் பண்ணி இன்னும் கொஞ்சம் அடைச்சி இப்படி வாழ்க்கை போயிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் அப்படி ஒரு சூழ்நிலையில் விமல் என்ன பண்ணிட்டாரு, இதில் போய் மாட்டிக்கிட்டார். பணத்தை கொடுக்க முடியாத பிரச்சனை வரும்போது நீங்கள் சாத்வீகமாக தீர்த்துக்கணும். சார் என்னால் முடியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நம்ம பண்ணிக்கலாம். அது வந்து சரண்டர் ஆயிடணும். அங்கே நீங்கள் சண்டை போட்டு நான் தரமாட்டேன்,
நீ எனக்கு தப்பான ஒரு வட்டி கணக்கு சொல்கிற, உனக்கு நான் தரமாட்டேன், உன்னால ஆனதை நீ பாருன்னா வேற வழி இல்லாமல் நீதிமன்றம் தான் போவாங்க. இப்போ விமல் என்ன பண்ணிட்டாரு, கடந்த ஆட்சியில் அவருக்கு நெருக்கமானவர்கள் ஆட்சியில் இருந்ததுனால அதை அதை வச்சு அவர் அந்த பணம் கொடுத்தவரே ஜெயிலில் தள்ளிட்டார். அது இன்னும் பயங்கர ஒரு எரிச்சலை உருவாக்கிருச்சு. ஸோ அதுதான் இதில் நடந்த பல பிரச்சனைகளுக்கு காரணம். ஒழுங்கா ஃபர்ஸ்டே கொஞ்சம் பேசி தீர்த்திருந்தா இவ்வளவு தூரம் வந்து எல்லாருக்கும் கடன் இருக்குங்க. இப்போ வந்து 1000 ரூபா கொடுக்குற இடத்துல 50 ரூபா தான் கொடுக்க முடியுதா சார்? 50 ரூபா தான் கொடுக்க முடியுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன்னு சொன்னீங்கன்னா அது வேற. ஆனால் நீ நான் தரமாட்டவனால ஆனதை பாருன்னு சொல்லும் பொழுது தான் பிரச்சனை வருது. இதில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. நான் பொதுவாக சொல்கிறேன், இந்த பிரச்சனைகள் வருவதற்கு காரணமே இந்த நான் முடியாதுன்னு சொல்கிற முரண்பாடுகள் தான், வேற ஒன்றும். இப்ப ஆனா இந்த பிளாங்க் செக் இதுவான ஐ மீன் செக் ரிட்டர்ன் ஆனதுனால இவர் மேல இப்ப இந்த பக்கம் திரும்பி இருக்குதுல்ல, இது இன்னும் ஃபர்தரா லீகலி கொண்டு போகும்போது ஆக்சுவலாக வந்து ஓராண்டு சிறை அப்படின்னு நீதிமன்றம் வந்து முடிவு கொடுத்துருக்கு. பட் அப்பீல் பண்ணுவதற்கான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. 1 மாதத்துக்குள் நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணலாம். அங்கே நீங்கள் ஆர்கியூ பண்ணி அங்கே என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்க வேண்டியதான். அதற்கிடையில் பேசி சமாதானப்படுத்தலாம். நீங்கள் வழக்கை வாபஸ் வாங்கிட்டு நான் இவ்வளோ கொடுத்துட்றேன் சார்னா முடிஞ்சிருது பிரச்சனை. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல நமக்கு. ஓகே. அண்ட் நடிகைகள் அப்படின்னாலே வந்து உடனே அவங்க வந்து சோஷியல் மீடியால தான் பயங்கர ஃப்ரீக்காக இருப்பாங்க. சோஷியல் மீடியாவில் எந்த நேரம் போஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். ஆனால் ரீசெண்டாக கட்டா குஸ்தி 2 படத்தினுடைய ப்ரொமோஷன்லலாம் பேசும்போது ஐஸ்வர்யா லக்ஷ்மி எனக்கு வந்து 1 கோடி ரூபா கொடுத்தா கூட நான் வந்து சோஷியல் மீடியா இன்ஸ்டா பக்கமே வரமாட்டேன் அப்படின்ற அளவுக்குலாம் பேசியிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு இருந்ததுன்னா இந்த அவங்க வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் நான் சோஷியல் மீடியா பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபீமேல் இருக்கிறவங்களை வந்து ரொம்ப டார்கெட் பண்ற மாதிரி இல்லையா? இல்லைங்க, ஃபீமேல்லாம் கிடையாது, எல்லாரும் இதில் விதிவிலக்கே கிடையாது. நான் இருந்தாலும் சரி, நீங்கள் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அதே. பிரபலமா இருந்தாலே பிரச்சனை. கொஞ்சம் பிரபலமாக இருந்தாலே கீழே வந்து அசிங்கமாக திட்டுவாங்க. அதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இது வந்து அதுவும் இப்போ நிறைய விஜய் சார்லாம் கட்சி அரசியல்னு வந்துட்ட பிறகு விஜய் சாரை விமர்சிக்கிறவர்களும் சரி, அல்லது வந்து இப்போ முன்னெல்லாம் நாம் தமிழர் கட்சி நீங்கள் ஏதாவது விமர்சனம் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் வாழ்நாளில் கேட்காத வார்த்தைகள்லாம் போடுவாங்க. கேட்டால் நம்ம வந்து தமிழுக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டிம்பாங்க. ஆனால் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் வாழ்நாளில் கேட்டிருக்க முடியாது. இப்போ அந்த ஒவ்வொரு கட்சியும் சரி அந்த அவங்க தொண்டர்களை அப்படி தான் வளர்த்து வச்சிருக்கு. ஒரு பக்கம் திமுகவாகட்டும், அதிமுக அதில் பாவம் அவங்க ஒன்றும் பெருசாக இன்ஸ்டாகிராம்னா கூட என்னன்னு தெரியாத அளவுக்கு தான் அவங்க இருக்காங்க. மற்றபடி முதல்ல ஐடி விங்குன்னு தனியா ஆரம்பிச்சவங்களே அதிமுக தான் சார். அதுதாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே கொஞ்சம் வயதானவர்களாக இருக்கிறதுனால அவங்க பெருசாக அதில் இந்த ஜென்சி கேட்டகரியில் அவங்க வரல கிடையாது. பட் மற்ற எல்லா கட்சிகளுக்கும் இந்த கேட்டகரி இருக்குது. இவங்களுடைய முழு நேர வேலையை அடுத்தவனு திட்டுறது தான். அப்போ உட்காந்து அசிங்கமாக இவங்க திட்டும்போது இந்த மாதிரி நடிகைகள்லாம் போய் மாட்டிக்கிறாங்க. இவங்க பெருசாக கருத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு புகைப்படத்தை போட்டிங்கன்னா கூட கீழே வந்து நீ எல்லாம் ஒரு மூஞ்சான்னு கேட்பான். அது நம்ம அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு தேர்ட் பர்சன் நம்ம பார்க்குற நமக்கே என்னடா பாவம் அவங்களை இப்படிலாம் திட்டுறீங்க, அவங்க என்னடா பண்ணாங்கன்னு நமக்கு தோணும். ஆனால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் கருத்தில் வச்சுட்டு தான் நமக்கு வேண்டாம் வேண்டாம் சாமின்னு ஓடிடுறாங்க. நம்மளை போன்ற இரும்பு நெஞ்சம் கொண்டவர்கள் தான் வாங்கடா பார்ப்போம் அப்படின்னு எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு உட்காந்துருக்கோம். எது வந்தாலும் தாங்க வேண்டாம். படிச்சாதானே அந்த கமெண்ட் செக்ஷனுக்கே போறதில்லை. நீ என்ன வேணாலும் திட்டு, எல்லாம் உனக்கே திரும்பி போகட்டும்ட்டு நம்ம அந்த பக்கமே போறதில்லை. அதுதான் நான் பார்க்கும்போது தானே அது எனக்கு ட்ரிகர் ஆகும். நான் பார்க்கவே போறதில்லை. அதுதான் நான் இவங்களை போன்றவர்களுக்கு நான் அதுதான் அட்வைஸ் பண்றேன். பார்க்கவே பார்க்காதீங்க, எதையுமே படிக்காதீங்க. உங்களுடைய கருத்து ஏதோ சொல்லிட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருங்க. பார்த்தா தானே பிரச்சனை. அதெல்லாம் தேவையில்ல மார்ஃபிங்ல வரக்கூடிய இமேஜஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு. இதுல என்னன்னாங்க, இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களோ அல்லது இங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோ இந்த தவறை செஞ்சா நம்ம ஒரு சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சிடலாம். அவன் எங்கேயோ இருப்பான், உகாண்டாவில் இருப்பான், எகிப்தில் இருப்பான், ஆப்கானிஸ்தானில் இருப்பான், வேற எங்கெங்கேயோ கூட இருப்பான். அங்கேருந்து போட்டுருவான். யாரோ ஒரு சின்ன பதிவு போட்டதுக்கா இங்கேருந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி இவனை தேடி யாராவது போக முடியுமா? கொலை பண்ணவனை கொள்ளைக்காரனை பிடிக்கிறதுக்கே போக மாட்டேங்கிறாங்க. இதுக்கு யாராவது வருவாங்களா? இந்த தைரியத்தில் தான் இவங்க எங்கே இருந்தோ உட்காந்துக்கிட்டு அசிங்கமாக பதிவுகளை போடுறாங்க. ஓகே. ஸோ தொடர்ந்து இப்போ ஒரு பெரிய வெற்றிடம் வந்து தமிழ் சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த படம் வந்தாலும் பெரிய அளவில் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சொல்லக்கூடிய 100 கோடி. இப்போ ஏன்னா அஜித் அவர்களும் சரி, விஜய் அவர்களும் சரி, ரஜினி சார் தான் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் வந்துட்டு இருக்குது. ஏன்னா டிலே அதெல்லாம் போகுதுனால. அது சின்ன சின்ன பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் சிலது எதிர்பார்க்காத வெற்றிகள் கொடுக்குது. ஆனால் ஒரு பேக் சரியான ஒரு ஃப்ளோ இல்லாத மாதிரியே தானே இருக்குது இப்போ தமிழ் சினிமா. அது என்னன்னாங்க, இப்போ இது முழுக்க நம்ம இயக்குனர்கள் மேலே தான் குறைய சொல்லணும். என்னன்னா ஒரு புதுமையான ஒரு கதையை நம்ம கொடுக்கணும்.
அதுக்கு நிறைய மெனக்கடணும் அப்படின்லாம் இவங்க நினைக்கிறது இல்லை. இவங்களே வந்து ஒரு நோட் எடுத்துகிட்டு எங்கேயாவது உட்காந்துடுறாங்க. உட்காந்து அவங்க எழுதுறதே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ஒன்று ஒரு படம் வரைகிறேன்னு வைங்களேன், நான் வரைகிறதே எனக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கரெக்டாக தான் வரைஞ்சிருக்கணும். நீங்கள் வேறு யார்ட்டாவது கொடுத்தா தான் குரங்கு மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குழுவாக உட்காந்து பேசுகிறத தவிர்த்துடுறாங்க. முன்னெல்லாம் அப்படி கிடையாது. பாரதி ராஜா போன்ற மிகப்பெரிய இயக்குனர்களே ஸ்டோரி டிஸ்கஷன் வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு 10 பேரோட உட்காந்து பேசுவாங்க. அதில் ஒரு நல்ல காட்சி எடுத்து அதை எழுதி அதுக்கப்புறம் படமாக்குவாங்க. இங்கே அப்படி இப்போ கிடையாது. இப்போ பெரும்பாலான இயக்குனர்கள் எல்லாருமே ஒரு நோட் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. எங்கேயாவது உட்காந்து மாங்குன்னு எழுதிட்டு வந்து அதை அப்படியே சரியாக இருக்குன்னு படமாக எடுக்கிறாங்க. அது இந்த லட்சணத்தில் தான் இருக்கும். ஆனா இப்போ பாரதி ராஜா அவர்கள், பாக்கியராஜ் அவர்களா இருக்கும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ன்றவங்க இருந்த எண்ணிக்கையை விட இப்ப எடுக்கக்கூடியவங்களுடைய டைரக்டர்ஸுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் எண்ணிக்கை தான் அதிகமாகவும் இருக்குது. அப்போ ஆனா டிஸ்கஸ் பண்றது அது வந்து கதையை உருவாக்குறதுக்கு வச்சுக்கிறது இல்லை. நீங்க உள்ள வந்து நீ காஸ்டியூமை பார்த்துக்க, நீ வந்து எடிட்டிங்கை அந்த கட்டை சென்சார் கட்டு அதை பார்த்துக்க, நீ அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வேலை கொடுக்கறது, அப்புறம் இந்த கூட்டத்தை கலைக்கிறது பார்க்கறது, அதுக்கு ஒரு 4-5 அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்படி தான் வச்சுக்கிறாங்களே தவிர, நான் ஒரு கதை எழுதுறேன், அந்த கதைக்குள்ள நீ உன்னுடைய ஐடியா தான் இருந்தால் சொல்லுங்கிற அளவுக்கு பெரும்பாலும் இங்கே பண்றது இல்லை. அதுதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. ஆனா நாளுக்கு நாள் மற்ற மொழிகள்ல இருக்கக்கூடிய படங்களினுடைய இந்த டெக்னாலஜியா இருக்கட்டும், இல்ல கதைக்களமா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு மேம்படுத்திட்டே போயிட்டே இருக்குது. தமிழ் சினிமா அது கீழே போற மாதிரியே தானே இருக்கு. இல்ல அப்படி கிடையாது. நீங்க எல்லா லாங்குவேஜ்லயும் நிறைய உப்புமா படங்களும் வரும். நமக்கு வெற்றி பெற்ற படங்களை மட்டும் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஊர்ல வந்து சில படங்கள் வெற்றி அடையும். அங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாரு தமிழ் படம்லாம் எப்படி எடுக்கிறாங்க பாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நம்மளும் சொல்றோம். பாருங்க தெலுங்கு படம்லாம் எப்படி எடுக்கிறாங்க. நீங்க அங்க போய் பார்த்தா தான் வருஷத்துக்கு 300 படம் விளங்காத படமா வரும். அங்க இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். ஆனா இப்ப இங்க தமிழ் ப்ரொடியூசர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கைவிட்டு என்ற அளவுல தான் இருக்கிறாங்க. இப்போ ஆனா தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேன் இண்டியா மூவி எடுக்கிற அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறாங்க. ஓம்லேவா இருக்கட்டும், இல்லைன்னா மைத்ரே மூவி மேக்கர்ஸா இருக்கட்டும், வெங்கடேஸ்வரா இருக்கட்டும், அவங்க நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் நம்ம வந்து மற்ற லாங்குவேஜ்ல பார்க்க முடியுது. தமிழ்ல வந்து சுத்தி இப்போ வந்து பெரிய அளவுல பிரம்மாண்ட படங்களை எடுக்கக்கூடியதுல லைக்காவை சொல்லிட்டு இருந்தோம். லைக்கா இப்போ அவங்க வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி கொஞ்சம் இது பின்வாங்கி இருக்கிறாங்க. அதை தவிர்த்து சன் பிக்சர்ஸ் இருக்கிறாங்க. வேற யார் பெருசா சொல்ற அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ் இல்லாத ஒரு காரணமா? சன் ஏஜிஎஸ் போன்றவர்கள்லாம் இருக்காங்க, ஐஸ்வரி கணேஷ் எல்லாம் இருக்காங்க. பட் நீங்க சொல்ற மாதிரி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மாதிரியோ, இப்போ கேவிஎன் மாதிரியோ, இப்போ டாக்ஸிக்கெல்லாம் படம் பண்றாங்க. பல கோடிகள் அதில் இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ இந்த படமே விஜய் சார் படமே கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ தமிழில் ரொம்ப குறைவாயிட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஹீரோக்களே தமிழ் தயாரிப்பாளர்களை விட்டுட்டு அதர் லாங்குவேஜ் போயிட்டாங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸுங்கிறீங்க, அங்கே வந்து இன்னைக்கு தமிழில் இருக்கிற மிகப்பெரிய ஹீரோக்கள்லாம் அங்கே படம் பண்ணுறாங்க. அப்போ என்னன்னா, இங்கே இருக்கிற ஹீரோக்கள் நம்முடைய தயாரிப்பாளர்களை வாழ வைக்கணும்னு நினச்சி இங்கே உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு வைங்களேன். நீங்கள் சொன்ன மாதிரி இங்கேயே நிறைய பல நிறுவனங்கள் இருக்கும். சத்யஜோதிலாம் அற்புதமான படம் எடுத்த நீண்டகால நிறுவனங்கள். ஆனால் என்ன துரதிர்ஷ்டம்னா, அவங்க சொல்கிற சம்பளத்துக்கு இவங்கெல்லாம் வரமாட்டாங்க. அவங்க கரெக்டாக கணக்கு போட்டு இதுதான் கட்டுப்படி ஆகும்னு தெளிவாக சினிமாவை புரிஞ்சு எடுப்பாங்க. பட் யாரோ இங்கிருந்தோ வந்து கொடுக்குற பெரிய காசுக்கு ஆசைப்பட்டு இவங்க போயிடுறாங்க. அது படம் ஓடினா என்ன ஓடாட்டி என்னங்கிறதெல்லாம் நம்ம வருமானத்தை மட்டும் அவ்வளோதான். அப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதனால இது தவிர்க்க முடியாது. எல்லாமே பணத்திற்கு மயங்கியவர்கள். டைரக்டர்ஸை மட்டும் சொல்ல முடியாது. ப்ரொடியூசர்ஸ் பற்றாக்குறை பிளஸ் நடிகர்களுடைய சம்பளம் எல்லாமே சேர்ந்து தான். இது வந்து என்னன்னா, இப்போ நீங்க சவுத் இந்தியன் லாங்குவேஜில் இருக்கிற எல்லா ஹீரோக்களும், எல்லா இயக்குனர்களும், எல்லா தயாரிப்பாளர்களும் உட்காந்து ஒரு பெரிய ரவுண்ட் டேபிளில் உட்காந்து பேசுனாங்கன்னா ஓரளவுக்கு சரி பண்ணலாம். பட் அதற்கு தயாராக இருக்கணும்ல, இருந்தால் தானே அதை சரி பண்ண முடியும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வாரம் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நன்றி.